அப்படியா? நீ தயாரா? இந்த பெட்டிகள் என்ன? வணக்கம். பொத்தானை அழுத்துங்கள். ஏதேனும்? அப்ப நான் பச்சையை தேர்வு பண்றேன். ஊரே வாழ்த்துக்கள் ஜில், உனக்கு முதல் முறையே அதிர்ஷ்டம். நீ ஒரு முழு குவியலான பாப்கார்ன் பெறுகிறாய், மேலும் துல்லியமாக மக்காச்சோள விதைகள். நீயே அவற்றிலிருந்து பாப்கார்ன் செய்யலாம். ஓ மை காஷ்! மற்றும் ஒரு வாளி கேக்கின் மேல் செர்ரி போன்றது. இதனை அனுபவிக்கவும். ஹா ஜில், ஒரு வாளி உங்களுக்கு நன்றாக பொருந்துகிறது. ஓ, இவை சாதாரண தானியங்கள். அவைகள் குறைந்தபட்சம் சுவையாக இருக்கலாம். ஊஃப், இல்லை, அவை மிகவும் கடினமாகவே உள்ளன. இப்பொழுது பொத்தானை அழுத்துவது எனது முறை என்று தெரிகிறது. அது இருக்கட்டும். சிவப்பு. மன்னிக்கவும், ஆனால் இந்த பொத்தானை போல சிவப்பான மிளகாய் கிடைத்தது. உன் வாயை திற. ருசியானது. உங்களுக்கு மிகவும் காரமான மதிய உணவு காத்திருக்கிறது. நான் இங்கே எரிய போகிறேன். சரி, நிச்சயமாக எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். ஆனால் முதலில் அதிலிருந்து மிளகாய்களை எல்லாம் எடுக்க வேண்டும். அது எப்படி நேராக என் வாயில் வந்தது? ஏதோ நடக்கப் போகிறது. ஓ, இது உண்மையில் மிகவும் காரமாக இருக்கிறது. அது சூடாகவும் இருக்கிறது. ஜில், உன் தலை முடி எரிகிறது. அட ஓ இல்ல. முக்கியமான விஷயம், அதை அணைக்க நேரம் கிடைக்க வேண்டும். ஓ, மற்றும் டெட் என்னை நோக்கி சுட்டிக்காட்டியது நல்லது. ஆனால் என் மக்காச்சோள குண்டுகள் இறுதியாக சாதாரண பாப்கார்னாக மாறிவிட்டன. இப்போது நான் அதை பாதுகாப்பாக ரசிக்க முடியும் மற்றும் என் பற்களை எல்லாம் உடைத்து விடுவேன் என்று பயப்பட தேவையில்லை. ஓ, அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவசரமாக எனக்கு சாப்பிட ஏதாவது தேவை. அப்படியா டெட், உன்னை வாழ்த்துகிறேன். நீ மிளகாய்களை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை கழுவவும் முடியும். மார்ஸ் சாக்லேட்டிலிருந்து ஒரு சுவையான மில்க் ஷேக் உன்னை காத்திருக்கிறது. உன் வாயை திற. ஓ, எவ்வளவு நல்லது மற்றும் சுவையானது. இப்போது நான் உலகில் மிகவும் மகிழ்ச்சியான நபர். இறுதியாக காரத்தன்மை என் வாயிலிருந்து மறைந்தது. ஜில், இப்போது நீ குமிழியை அழுத்து. இந்த முறை நான் மஞ்சளை தேர்வு செய்கிறேன். அது சூரியனை போல தெரிகிறது. வாவ், இரண்டாவது முறை அதிர்ஷ்டம். ஜில், உனக்காக ஒரு சுவையான மற்றும் மிகப்பெரிய டோனட் காத்திருக்கிறது. அது பிடி. ஓ, ரொம்ப நன்றி. முக்கியமாக இதை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கிறது. அதை உங்கள் கழுத்தில போட்டு மகிழுங்கள். வாவ். நான் நிறைய பொத்தான்களை அழுத்தினால் அப்போது இன்னும் சிறுநீபல் கிடைக்கும். வாவ், என்ன ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. வாவ், நான் டெடுடன் வெட்டிக்குள் கேக் செய்ய முடியும். நிச்சயமாக மாவுடன் தொடங்க வேண்டும். அதை ஊற்றுவோம். ஆமா, நிச்சயமாக நான் மொத்த மாவை சாப்பிட விரும்பவில்லை. கவலைப்படாதே, அதுவே எல்லாம் இல்லை. அடுத்தது நூடெல்லா உன்னை காத்திருக்கிறது. இந்த பெரிய ஜாடி சாக்லேட் பேஸ்ட பாரு. இது எல்லாம் இப்போது உன்னுடையது. ஆனால் நூடெல்லாவே முடிவு இல்லை. வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இல்லாமல் நான் எங்கு போக முடியும்? போகலாம். அது இல்லாமல் கேக் நிச்சயமாக வேலை செய்யாது. எதுவும் அங்கே செல்லாமல் இருக்க உங்கள் கண்களை மூடி சுவையை அனுபவிக்கவும். ஓ, எவ்வளவு குளிர்! சாக்லேட் மற்றும் மிட்டாய் ஊற்றப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஓ, இது என் முறைதானா? ஓ, நான் என் டோனட்டை முடித்து விட்டேன். இந்த முறை நான் ஒரு கவர்ச்சியான இளஞ்சிவப்பு பொத்தானை தேர்வு செய்வேன். ஜில், துரதிருஷ்டவசமாக இந்த கவர்ச்சியான பொத்தான் கவர்ச்சியற்ற பசையை மறைக்கிறது. ஆனால் உனக்காக நான் ரைன்ஸ்டோன்களும் மற்ற கிளிட்டர்களும் கொண்ட பசையை கண்டுபிடித்தேன். உனக்கு இது திருப்தி அளிக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் அதை ஊற்றுவோம். பசை எவ்வளவு பயங்கரம்! நான் முழுவதும் ஒட்டிக்கொள்வேன். மிகவும் மன்னிக்கவும். நான் இதை எப்படி நீக்குவது? ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, நான் என்ன செய்தேன்? அப்போ
ஓ, புருவங்கள் இல்லாமல் நான் பேயை போல இருக்கிறேன். அவற்றை அவற்றின் இடத்திற்கு திருப்பி வைக்க அவசரமாக தேவை. அதை எப்படி செய்வது? இது வேலை செய்யவில்லை. இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஓ, இறுதியாக இப்போது நான் முன்பிருந்ததைப் போல அழகாக இருக்கிறேன். ஓ, டெட், பொத்தானை அழுத்துவதற்கு உன்முறை. எளிதாக. எனக்கு மிகவும் நல்ல உணர்வு உள்ளது. ஒரு நீல பொத்தானை இருக்கட்டும். உங்கள் முன்னறிவிப்பு தவறவில்லை. சரியான தர்பூசணி உங்களை காத்திருக்கிறது. தர்பூசணி கனமாக இருப்பதால் ஒரு ஹெல்மெட் அணியுங்கள். அடடே, ஓ எவ்வளவு வலியாக இருக்கிறது. ஆனால் ஒரு தர்பூசணிக்காய் நிமித்தம் பொறுத்து கொள்ளலாம். ஓ, இறுதியாக நான் அமைதியாக ஒரு சுவையான உணவை அனுபவிக்க முடிகிறது. யாரும் என்னை எதுவும் ஊற்ற மாட்டார்கள். மேலும் விதைகளை மற்றும் தோல்களை துப்புவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த வெள்ளரிக்காய் தோலின் மழை என்ன? ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, என் ஃபேவரட் வயக்கு உன்னை காத்திருக்கும் விதைகள் குவியல் இன்னும் இருக்கின்றன. ஓ, நீ என்ன கிட்டத்தட்ட கொன்னுட்ட. நீ என்ன செய்தாய்? நீங்களும் எப்போது அந்த பொத்தானை அழுத்தினீர்கள்? இப்போது இது வேடிக்கையாக இருக்கும். ஜில், கவனமாக இரு. உன்னை காத்திருக்கும் பல சர்க்கரை பானை மற்றும் டீன் உள்ளன. ஓ, ஓ, இது போதுமானதாக இருக்கலாம். நான் இனி எதையும் பார்க்க முடியவில்லை. ஓ, நிறுத்து. கத்தாதே, கேன்கள் ஏற்கனவே காலியாகிவிட்டன. டெட், பொத்தானை அழுத்துவதற்கான உன் முறை. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். டெட், இன்று உண்மையிலேயே உன்னால். இந்த முறை முழு காதல் பெட்டியும் பப்ளி. உங்களை காத்திருக்கும் எத்தனை முன்னறிவிப்புகளை கற்பனை செய்யுங்கள். அப்படியா? அத பிடி. தலையில் பப்ளிக் கம் ஒட்டுவது மிகவும் சிரமமானது. ஆம், ஆனால் இவ்வளவு பப்ளிக் கம் இருக்கிறது மிகவும் அருமை. நான் இதை முழுமையாக அனுபவிக்க முடியும். மேலும் நான் பப்ளி ஊதவும் முடியும். இந்த பெரியவைகளை பாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஜில் போல இதை என் முகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதுவே எல்லாம் இல்லை. டெட், உன் வாயை திற. ஒரு பெரிய அளவு ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட பவுடர் உன்னை காத்திருக்கிறது. அதை அனுபவிக்க. ஓ ஓ ஓ இது என்ன? இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பொடி ஒரு மிகப்பெரிய பப்ளை உருவாக்கும். வாவ், இவ்வளவு பெரிய குமிழிகளை நான் இதுவரை பார்த்ததில்லை. அதை உடனே உடைக்கணும் என்று நினைக்கிறேன். ஓ, நான் சாதனையை முறியடிக்க முடிந்திருக்குமே. ஓ சரி, ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக மிதிவண்டியின் மீதமுள்ளவற்றை அனுபவிக்க முடியும். ஜில், நீ மீண்டும் பொத்தானை அழுத்துகிறாய். வாங்க. ஆம். மேம், சாய்ப்பதட்னா ஆரஞ்சு பொத்தானை அழுத்தியதில்லை. அவர் சரியாக செய்தார் போலிருக்கிறது. ஏனெனில் ஒரு கூட்டம் பிசுபிசுப்பான நத்தைகள் அதற்கு பின்னால் மறைந்து இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் உயிருடன் உள்ளன. அஃப், அவை அனைத்தும் உன்னிடம் இருக்க போகின்றன. அஃப், பிடி. ஆ, ஓ, இல்லை 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 இல்லை. எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அருவருப்பு. அவை என் வாய்க்குள் நுழையலாம். அஃப், ஆ, அவை இப்போது எங்கும் இருக்கின்றன. என் தலையிலும் கூட. ஓ ஓ மீண்டும் என்ன? வாருங்கள், மஞ்சள் பொத்தானின் பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதன் பின்னால் தரை உள்ளது. அது வெறுப்பானது அல்ல, ஆனால் அதை நேராக உங்கள் மேல ஊற்றுவது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அருவருப்பு! இது என் வாயிலும் மூக்கிலும் நுழைந்து விட்டது. ஓ இல்ல! ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அவசரமாக குளிக்க வேண்டும். நீங்கள் அதை கழுவ முடியாது, ஆனால் நீங்கள் சாவியை பெறுகிறீர்கள். டெட், நீ இந்த கியூபில் இருந்து இறுதியாக வெளியேறலாம். நான் வென்று விட்டேன். என்ன பற்றி? உதவுங்கள். நான் இனி விளையாட விரும்பவில்லை. அங்கேயே நின்று விடுங்கள். நீ எவன்? ஏன் இங்கே இருக்கிறாய்? நான் டாக்டர். இது ஒரு கைதியின் பரிசோதனை. சக்கை போடு என்ன இருக்கிறது பார். உன்னை அதில் செலவில்லாமலே சிகிச்சை அளிக்கவா? இல்ல, நீ. நான் ஏற்கனவே நோயாளியை பார்க்கிறேன். அலெக்ஸ், அவர் நோய்வாய்ப்பட்டு
நோய்வாய்ப்பட்டுள்ளாரா? வேடிக்கையாக பேசாதே. அலெக்ஸ், நீ நோய்வாய்ப்பட்டுள்ளாய். ஓ ஷெப், நான் துடித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வலிக்கிறது, என் வயிறு வலிக்கிறது. என்ன நடந்தது? ஆமாம், உங்களுக்கு உண்மையில் உதவி தேவை. உள்ள வாருங்கள். ஓ மை காட். ஹாய் ஹாய். இறுதியாக அதை கொண்டு வந்தீர்களா? ஆம், நான் அவனை கண்டுபிடித்தேன். ஒரு சிறியவனை. அதை காட்டின் அடிப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக எடுத்து விடுங்கள். இதோ உங்களுக்கு. ஆஹா, நல்லது. ஆனால் அது என் நண்பர் அல்ல. ஓ, அவற்றை நீக்குங்கள். அவற்றை வைப்பதற்கு நான் அத்தகைய ஒன்றுக்கு ஒவ்வாமை கூட கொண்டவன். சேர்ந்து நகர்ந்து போவோம். இப்போது எனக்கும் ஒன்று. ஓ, அவற்றில் புலி நட்சத்திரங்களா? மற்றொரு நண்பனை கண்டுபிடித்தேன். இந்த வரவிருக்கும் கொடூரனை பிடிக்கிறேன். நிறுத்து. எங்கே செல்கிறாய்? அங்கே என்ன இருக்கிறது? ஆம், ஏதோ நகர்கிறது. அதனால் எந்தோ விலங்கு இருப்பதாக அர்த்தம். அது நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. அட, கேரோட் டாப். இப்போது மீண்டும் அதீதமாக ஓடாதே. என்ன? மன்னிக்கவும், ஒரு தவறான தகவல் தொடர்பு ஏற்பட்டது. நான் வீட்டிற்கு போகிறேன். ஓ, அது யாங்கர்ஸ். ஆட் வணக்கம், நான் ஒரு ஆசையை செய்யலாம். ரிலோ, நான் உன்னை சரிபார்க்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனாலும் ஏதோ தவறு உள்ளது. ஹே, உன் வட்டத்தில் என்ன இருக்கிறது என காட்டு. ரகசிய துளை. எப்படியாயினும் இது எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பதை காணுங்கள். பாருங்கள். சரி, கவனமாக இரு. நான் இன்னும் உன்னை கழுவி முடிக்கவில்லை. துப்புரவு பணியாளரே. இன்னும் ஒரு ஆசையை நிறைவேற்றலாமா? இதோ கோல்டன். எனக்கு அது ஒரு வேண்டாம். மீன். ஆனால் நிச்சயமாக நான் அது என்னுடையது அதை இல்லை. வைத்து அவளை சுடு. ஓ அல்ல, எல்லாவற்றையும் கழட்டி விட்டேன். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். லூசி, மன்னிக்கவும். என்னிடம் வேறு தேர்வு இல்லை. ஓட்பை, குட்டி குழந்தைகளே, மன்னிக்கவும். என்ன நடக்குது? சத்தம் கேட்டேன். அலெக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் நஞ்சது விட்டாய்? நான் வெறும் அஜீரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன். மன்னிக்கவும். நீ வினவாததற்கு முன் ஏன் இதை கூறவில்லை? நாம் அது விலகுவோம். நடக்கிறது. இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. அது ஓரது பக்கம். வாவ், மீன்கள் மிகவும் வசதியாக இருக்கின்றன. அப்படியா? டாரி, அவள் எப்போது என் உடலை காண்பாள்? அர்மரம் நேனெடுக்க வருகிறார். நான் அதை வேறு யாராவது பார்த்ததா? ஆம், எல்லாம் கிடைத்ததா? ஹூரே! ஓப்ஸ், நிதானம். எனக்கு ஒரு பழுது பாதுகாப்பு இருக்கிறது. ஹலோ, பாருங்கள், அவர்கள் எனக்கு ஒரு முழு சாக்குசை சலுகைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுடன் உள்ளதை காண்பியுங்கள். எளிதாய், எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. ஆமாம், முழுமையாக. நீங்கள் இங்கிருக்கும் போது எனக்கு உதவ முடியுமா? என் நாற்காலியின் கால் முறிந்துள்ளது. ஓ, ஆ, சரி. நீதியை விட குறிப்பிடத்தக்கது எதுவும் இல்லை. இதை விட நம்பகமானது எதுவும் இல்லை. ஓ, நீ கண்டிப்பாக இதை செய்வதற்கு தயாரா? சரி, என்னோடு வா. எங்கே உடைந்திருக்கிறது எனக்கு காட்டுவாய். நான் ஹாம்பீர் வந்து விட்டேன். சிறப்பானது. நான் இங்கிருந்து மேற்கொள்கின்றேன். இன்னும் முடிவாகவில்லை. இந்த செல்லில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒளி ஒருபோதும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு இலுமினேஷன் பமைதி வைக்க வேண்டும். நீங்கள் அதை செய்ய முடியும் என நினைக்கிறேன். ஹே, அலெக்ஸ், நிகழ்ச்சியை சீர் செய்ய விரும்புகிறாயா? எனக்கு தூசு துடைக்க வேண்டும். ஆஹா, நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு துளை செய்ய வேண்டும். ஏன் இந்த உபகரணத்தை தேவைப்படுகிறது?
பிடித்தல் போதும் என்று நினைக்கிறேன். என்ன? இல்லை, அது அல்ல. பிங்கோ, கோபுரத்தில் சென்று விடு. இப்போது நீ சரியாக பெறுவாய். ஓமை கடவுளே, அது என்ன? அது எதுக்கு தான் இவ்வளவு சத்தமா இது இருக்குது? அமைதியாக இருக்கிறது. சீரமைப்பு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. தடியை அக்கடையில் உள்ளே நுழைக்கிறார்கள். ஓ பெரியண்ணா, இதுதான் அலெக்ஸ் குறித்து பேசிய அவன் வடிவம். என்ன கொடுமை இது? அஸ்ஸு, என்ன என் உடலுக்கு என்ன நடந்தது? அலெக்ஸ், என்ன ஆனது? நீ ஓகேயா? என்ன நடந்தது? ஓ மெயின் கார்டு, அவன் பார்த்தது என்ன? அது இவ்வளவு பயமா இருந்துச்சு. என்ன? அது மிக உயர்ந்த நாய் காது போல் இருக்கிறதா? ஓ ஓ, அவன் விழுந்து விட்டான். ஓ இல்லை, நான் முற்றாக. ஆஹா, தேடுங்கள். இன்னொரு நாற்றம். உன் காலணிகளை கழுவ நேரம் வந்துவிட்டது. ஹே, அமைதியாக இரு. குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. உன் அப்பாவை கொல்ல நாங்கள் வந்துள்ளோம். நீங்கள் ஒன்றுக்கொன்று தெரிந்தவர்கள் என முதலில் நிரூபி. இதோ எங்களது படம். ஒரு கேள்வியும் இல்ல. நான் சின்ன குழந்தையோட விளையாடலாமா? ஓ, நீ செய்யக்கூடாது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, அவர் அப்படித்தான் உள்ளார். என் நண்பா, என் குழந்தை, நீ எங்க இருக்கிற? ஹே அலெக்ஸ், நான் மீண்டும் வந்துவிட்டேன். நீ என்னை அடையாளம் கண்டுக்கிறாயா? ஓ, இது நான் மிலா. திரு மெக்டம்லி என்னை இங்கே கொண்டு வந்தார் நண்பா. பாரு. பூட்டி பாபி, கடைசியில உன்னை பார்த்தேன். வா இங்க ஸ்வீட்டி. என்கிட்ட என்ன அளவுக்கு நீ இல்லாமக்கு இருக்குன்னு நீ காண வரக்கணும். எனக்கு பாப்பாவுக்கான ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? ஆப்ஸ், இங்கே என்ன நடக்குது? மெலன், இது அதிகம். ஆனால் கடைசியாக உன்னை பிடித்து விட்டேன். இப்போது அலெக்ஸ் இருக்கும் இடத்துல நீ இருப்பாய். புரிந்ததா? இது என் தவறு இல்லை. ஓ இல்லை. ஏ என்ன? நான் உண்மையில் ஜெயிலில் இருக்கிறேனா? நன்றி. சந்தோஷமா இருங்க. காதல் புற்றுகளா? உதவுங்கள். இல்லை, தயவு செய்து உதவுங்கள். இல்லை. என்ன ஒரு சிறிய டோனட். ஓ மனிதரே, எனக்கு ஒரு சாதாரண டோனட் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். உண்மையா? என்னிடம் ஒரு பெரிய டோனட் இருக்கிறது. வாவ், அதை எப்படி சாப்பிடுவது? நான் அதிர்ஷ்டசாலி இல்லை நண்பா. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் முடிச்சுட்டேன். டெட், தொடருங்கள். நிச்சயமாக டோனட். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆமாம், நான் முடித்து விட்டேன். ஆணி, உன் முறை. ஓ கண்டிப்பாக. நான் எங்க தொடங்க வேண்டும்? இந்த டோனட் மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை வந்தது. எனக்கு கொஞ்சம் பொடி இருக்கிறது. அது என்னை மிதித்து விட்டது. அதை என் கைகளில் போட்டு இந்த டோனட்டை எடுத்து விடுவேன். நான் வெற்றி பெறுவேன். யாரும் என்னை நிறுத்த முடியாது. வா அண்ணி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ இல்லை, பட்டாம்பூச்சி அல்ல. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? ஓ, நான் சரியாக இருக்கிறேன். இது என்ன? எனக்கு மீண்டும் சிறிய ஒன்று. எனக்கு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. எனக்கு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோ உள்ளது. நான் இதை உடனே சாப்பிட விரும்புகிறேன். நான்சி, நீ தொடங்குவாயா? ஆம், நிச்சயமாக நான் செய்வேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு சிறிய மார்ஷ்மெல்லோவுக்கான சிறிய சமையலறை. இப்போது நான் அதை அடுப்பில் நேரடியாக சமைக்கப் போகிறேன். காத்திருக்க வேண்டும். ஓ ஓ, என்ன? ஓ இல்லை, என் மார்ஷ்மெல்லோ. ஓ, அது கரைந்து விட்டது. நான்சி, நான் நீ மெனிக்யூர் செய்திருக்கிறாய். சரி, நான் இதை சாப்பிடுகிறேன். இந்த எரிந்தது, ஐயோ, என்ன ஒரு மோசமான எரிந்த வாசனை. ஓ, சிரிக்காத. டெட், தொடரு.
எண்ணி நீ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. அதை ஒரு குச்சியில வைத்து கொஞ்சம் சூடாக்குவேன். அப்போதே எனக்கு மிகவும் சுவையான மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். ஆராடுக்கிறேன். படிச்சுதிப்போம். மாம்சம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது டெடிடம் செல்வோம். நன்றி. இந்த மார்ஷ்மெல்லோவை பழுப்பு நிறமாக மாற்றுவோம். இந்த நெருப்பு போதவில்லை. பிங்கோ. ஓ, நல்ல யோசனை. ஒரு நிமிடம் பெண்களே, நான் ஒரு தீவிரவாதியுடன் திரும்பி வந்துள்ளேன். இப்போது இந்த குட்டியை வறுக்க முயற்சிக்கிறேன். இங்கே வா மார்ஷ்மெல்லோ. அது நல்லது. எல்லாம் முடிந்தது. அத முயற்சிப்போம். பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆமாம் பெண்களே, அது ரொம்ப குளிர்ச்சியானது. என் வாழ்க்கையில முஸ்லிய பாப்காரன். அதுதான் எனக்கு புரியுது. வாவ், இது ஒரு பெரிய பாப்கார்ன் வாளி. நான் இறுதியாக அதிர்ஷ்டசாலி. வாவ் நான்சி, சரி, எனக்கு ரொம்ப சிறிய பாக்கெட் இருக்குது, எனவே என்னால் தொடங்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்தது. எனக்கு ஒரு பின் உள்ளது. அது நான் விரும்பும் எதையும் பெரிதாக்கும். புரே அஃப், என்ன, ஏன் இது வேலை செய்யவில்லை? ஓ, பயனற்ற இயந்திரம். சரி, இதை பசிக்கிறேன். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. நான் பல ஆண்டுகளா கூடைப்பந்து விளையாடி வருகிறேன். நான் எல்லா பாப்கார்னையும் என் வாயில் எறிவேன். ஆனா நான் ரொம்ப வேகமா இருக்கிறேன். நான் உண்மையில வேகமா இருந்தேன். இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்ததா? சரி, எதுவும் இல்லை, தொடருங்கள் நான்சி. சரி, மகிழ்ச்சியுடன். எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. எல்லா பாப்கார்னையும் எனக்குள் எறிவேன். நான் பகிர்ந்து கொள்வதில்லை. கேட்கவும் வேண்டாம், பிடிக்கவும். என்ன ஒரு ஆசீர்வாதம். என்ன? ஓ ஓ, எல்லாம் முடிஞ்சிட்டது. இல்லை. ஓ, நான்சி, நீ உயிரோடா இருக்கியா? ஓ, நான் வெளியே வர முடியவில்லை. அவளுக்கு உதவி தேவை. எனக்கு நம்மை உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு கத்தி. நாங்கள் அதை நான்சியை விடுவிக்க பயன்படுத்துவோம். ஓ, சுதந்திரத்தின் சத்தம் கேட்கிறது. ஹூரே, நன்றி அப்பா. அது என்ன? இது காலை உணவுக்கு போதுமா என்று கூட தெரியவில்லை. வாவ், அதிக பெரிய பர்கர் எனக்கு இருக்கிறது. ஆம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, இதை நான் சாப்பிடுகிறேன். ஆனால் எப்படி? ஓ, ஒரு யோசனை. எனக்கு மரக்குச்சிகள் இருக்கின்றன. எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு கிண்டர் பேக்கேஜ், ஒரு ரப்பர் பேண்ட் மற்றும் மரக்குச்சிகள் தேவை. ஓ ஆம், இப்போது நாங்கள் பர்கரை இங்கே வைத்து ஓட வேண்டும். முக்கியமானது அதை நேரத்தில் பிடிப்பது. பிடிக்கிறேன். ஹூரே, நான் பிடித்தேன். இது சிறியது ஆனால் மிகவும் சுவையானது. நான்சி, உன் முறை. நிச்சயமாக எனக்கு மிகவும் பசிக்கிறது. இப்போது இந்த பர்கரை மிக வேகமாக சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நண்பர்களே. நான்சி, உன் பசிக்கேடு. ஓ, அது உண்மை. ஆனால் நான்சி, உன் முகத்தில் மீசையும் தாடியும் இருக்கிறது. மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தவர் யாரு? ஓ, நான் அடுத்தவன். எனக்கு ஒரு பெரிய பர்கர் இருக்கிறது. ஓ ஆமாம், அதை எப்படி சாப்பிடுவது? அடடா, இல்ல, அது அல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இப்போது நான் சில குத்துச்சண்டை வகுப்புகளை நினைவில் கொண்டு இந்த பர்கரை சாப்பிடுவேன். ஏன் ஒரு பர்கரை அடிக்கிறாய்? ஓ, நீ எதுவும் செய்யல, நான் வசதிக்காக செய்றேன். ஓ ஆம், இப்ப எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க. இது என்ன? நான் ஒரு சிறிய பீட்சா பெற்றேனா? எனக்கு ஒரு சாதாரண பீட்சா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய பீட்சா இருக்கிறது. இது உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஹூரே. மற்றும் நீ உன் சிறிய பீட்சாவை சாப்பிடு. சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ ஆம், அது உண்மையில சுவையாக இருந்தது. மிகவும் சிறிய ஒன்று. மேலும் தொடர்கிறேன். பீட்சா பீட்சா பீட்சா, நீ செம்மையாக இருக்கிறாய். ஓ, இந்த சீசு எப்படி நீளமாக இழுக்கிறது. என் வாயில் நீர் ஊறுகிறது. இது இன்னும் நல்லதாகவே இருக்கிறது.
நான் என் வாழ்நாளில் எப்போதும் பீட்சா சாப்பிடுவேன். ஓ நிறுத்து, அதை திரும்ப வையுங்கள் அண்ணி. ஓ நிச்சயமாக அதை சாப்பிடு. ஆஹா, நீர் பொறாமைப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து முழு பீட்சாவையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ஓ, இப்படி சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான்சி, தொடங்கு. ஓ ஆம், நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அவன் மிகவும் ருசியாக சாப்பிட்டான். எனக்கும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஓ ஆம், இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நிறுத்த முடியவில்லை. ஓ கடவுளே, நான்சி, நீ சரியாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். நான் ஒரு முழுமையான பீட்சா ரசிகன் என்பதை உணர்ந்தேன். ஓ ஆம். ஓ, நான் பெப்பரோனியில் மூடப்பட்டிருக்கிறேன். அவை வீணாக கூடாது. நான்சி, நீ கர்ப்பமாக இருக்கிறாயா? என்ன பீட்சா? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? என் வயிறு. எண்ணி எனக்கு உதவு. நான் முயற்சிக்கிறேன், ஆனால் எதற்கும் வாக்குறுதி தரவில்லை. ஓடலாமா, போகலாம்? ஓ நான்சி, ஓ உனக்காக ஒரு ஊக்குவிப்பான் இருக்கிறது. பீட்சா. வா நான்சி, உனக்கு இது வேண்டுமா? குதிக்கவும் குதிக்கவும், இந்த துண்டை எட்டவும். பிடி. பீட்சாவுக்காக ஓடு. வா. ஓ என்னை பாரு நான்சி, நீ அற்புதமாக இருக்கிறாய். நன்றி அப்பா. எனக்கே தெரியும், நீயும் நல்லவன்தான். இந்த சவாலில் உனக்கு பிடித்ததா?